தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் பேரிடரிலிருந்து தமிழ்நாட்டை திமுக மீட்டெடுக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் திமுக தலைமை நிலைய செயலாளர் துரைமுகம் காஜா இல்ல திருமண விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு வாழ்த்தினார். மணமக்கள் ஹனீப் கான், ஹாஜிமா சமீனா சப்ரியத் ஆகியோரை வாழ்த்தி பேசிய உதயநிதி ஸ்டாலின், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் இடையிலான உறவை யாராலும் பிரிக்க முடியாது என்று கூறினார். எத்தனை அவதூறுகளை பரப்பினாலும் சிறுபான்மையின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் திமுக என்றென்றும் காவல் அரணாக இருக்கும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் பேரிடரிலிருந்து தமிழ்நாட்டை திமுக மீட்டெடுக்கும் என்றும் அவர் உறுதிபட கூறினார். இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் நாங்கள் என்றைக்கும் கழகத்தோடு இருப்போம்னு உறுதியோடு வந்திருக்கிறீங்க. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கும் கழகத்திற்குமான அந்த உறவை யார் நினைத்தாலும் பிரிக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும், எந்த அவதூறுகளை பரப்பினாலும் சிறுபான்மை மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கழகம் என்றைக்குமே ஒரு காவல் அரணாக நிச்சயம் உங்களோடு நம்முடைய தலைவர் அவரும் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் பேரிடர் காலத்திலையும் நம்முடைய தமிழ்நாட்டை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் அவர்களும் நிச்சயம் உங்களுக்காக நின்று காப்போம், அதை நாட்டை மீட்போம். இந்த திருமண விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தாமு அன்பரசன், ராஜகண்ணப்பன், அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, திமுக செய்தி தொடர்பு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன், திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் நாசர், இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை, துணை அமைப்பு செயலாளர் தாயகம் கவி, தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்திய சமூக ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் பேரிடரிலிருந்து தமிழ்நாட்டை திமுக மீட்டெடுக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் திமுக தலைமை நிலைய செயலாளர் துரைமுகம் காஜா இல்ல திருமண விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு வாழ்த்தினார். மணமக்கள் ஹனீப் கான், ஹாஜிமா சமீனா சப்ரியத் ஆகியோரை வாழ்த்தி பேசிய உதயநிதி ஸ்டாலின், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் இடையிலான உறவை யாராலும் பிரிக்க முடியாது என்று கூறினார். எத்தனை அவதூறுகளை பரப்பினாலும் சிறுபான்மையின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் திமுக என்றென்றும் காவல் அரணாக இருக்கும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் பேரிடரிலிருந்து தமிழ்நாட்டை திமுக மீட்டெடுக்கும் என்றும் அவர் உறுதிபட கூறினார். இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் நாங்கள் என்றைக்கும் கழகத்தோடு இருப்போம்னு உறுதியோடு வந்திருக்கிறீங்க. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கும் கழகத்திற்குமான அந்த உறவை யார் நினைத்தாலும் பிரிக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும், எந்த அவதூறுகளை பரப்பினாலும் சிறுபான்மை மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கழகம் என்றைக்குமே ஒரு காவல் அரணாக நிச்சயம் உங்களோடு நம்முடைய தலைவர் அவரும் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் பேரிடர் காலத்திலையும் நம்முடைய தமிழ்நாட்டை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் அவர்களும் நிச்சயம் உங்களுக்காக நின்று காப்போம், அதை நாட்டை மீட்போம். இந்த திருமண விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தாமு அன்பரசன், ராஜகண்ணப்பன், அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, திமுக செய்தி தொடர்பு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன், திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் நாசர், இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை, துணை அமைப்பு செயலாளர் தாயகம் கவி, தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்திய சமூக ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.